ரஞ்சித் ஸ்கிரிப்ட் படித்த உடனே ரஞ்சித் சொன்னது 100% இது காமெடியன் வச்சு பண்ணுறது ஒர்க் ஆகாதரா, இது நல்ல ஃபைனான பர்ஃபார்மரால் மட்டும்தான் இது இந்த ஸ்கிரிப்டை கேரி பண்ண முடியும். அதனால் நமக்கு நம்ம அரைவ் பண்ணதுங்கிறது ஃபஹத் ஃபாசில் அண்ட் தினேஷ், குரு சோமசுந்தரம். ஃபஹத் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அப்போ தினேஷுமே வேறு சில ப்ராஜெக்ட்ஸில் நான் குடிச்சு என்னோடய பாடியை அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இஷ்டத்துக்கு ஃபுல் நைட்டு குடிக்கிறது, அடுத்த நாள் லேட் நைட் எழுந்து ஒரு ஒர்க்கை கரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியாமல் அப்போ தியேட்டர் சைடில் இருந்தாங்க. நிறையா குடிக்கிறேன் சார், குச்சியாக குடும்பம் ஆசைமாக போகுது சார். இது ஒரு சின்ன ஃபில்மு, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிருக்கலாம். நான் அப்படி நினைக்கல. இதோட ஃபில்மோட இன்டென்ஷன் என்ன, இது என்ன ஃபில்மாக மாறப்போகுதுங்கிறத முன்னாடியே அவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இது என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகுது சொசைட்டிக்குள்ளங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட குடிய விடலான்னா இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னா எது வந்தாலும் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு தெளிவாக யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். காமெடி ஃபில்ம் அப்படிங்கிறது ரொம்ப காமெடி ஃபில்ம்ன்ற பேரில் காமெடியாக படத்தை எடுக்கிறாங்க. ஃபில்ம் கேன் பி அ காமெடி ஃபில்ம், பட் அதை நம்ம காமெடியாக எடுக்க முடியாது. ரொம்ப ஃபைனாக நானா குடிகாரன், நானா குடிகாரன், நானா குடிகாரன், என்ன விடுடா நான் போறேன். காஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க படத்துக்குள்ளே. இப்போ குரு சோமசுந்தரம் சார் ஆகட்டும், மாறன், ஜான் விஜய் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, அவங்க சஞ்சனா நினைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக இப்போ மாறன் சார்கிட்ட தான் ஜேபிபியில் அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. குரு சோமசுந்தரம் நமக்கு நல்லாவே தெரியும், ஜான் விஜய் சாருமே பார்த்துருக்கோம். அப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களை காஸ்ட் பண்ண விதம் என்ன, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்க விதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சஞ்சனா எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மர். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அப்புறம் சஞ்சனா அப்படிங்கிறவங்க ஈஸியாக அடுத்த சில வருடங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மராக ஆல்ரெடி அவங்க அப்படி தான். பட் இந்த ஃபில்மு இதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்க ஸ்பேஸ் மூலிமா ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு இண்டிவிஜுவலாக மாறுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த படத்தில் அந்த கேரக்டரும் அதை இவங்க கேரி பண்ண விதமும் ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒரு இது. இன்னொரு குச்சை சனியும் பிடிச்ச தலையை சோயிட்டி கடைசிட்டு குழந்தைங்களை கொண்டு போய் நேர்ப்பேன். அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட விஷயம் கூடவே இருந்தாங்க. நான் ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தேன், ஒர்க் ஷாப்பில் கூடவே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸு யாருன்ட்டு ஒரிஜினலாக நான் சில இந்த மாதிரியான பிஹேவியரோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னை சுற்றி இருக்க ஃபேமிலி சைட்லேயும் வேறு சிலரையும் கூப்பிட்டு போய் நேராகவே காமிச்சேன். கூடவே உட்காந்து பார்த்து கவனித்து அதுக்கப்புறம் அவங்க போர்ஷனோட இது மட்டும் தனியாக ஒரு பவுண்ட் கொடுத்துட்டேன். எந்த படம் ஆரம்பித்து முடிக்கிற வரையிலும் எந்த டே எந்த சீன் எங்கே ஆரம்பித்தாலும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இருந்ததே கிடையாது. அவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே சிலர் 4 டேக் 5 டேக் 6 டேக் போக 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 தான் அவங்க ரிஃபைன் ஆவாங்க. ஆனால் சஞ்சனா தான் அந்த ஹோல் ஃபிலிமில் ஃபஸ்ட் டேக்லேயே த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நமக்கு ஃபைனஸ்ட் ஒர்க்கு, கரெக்ஷன் நம்ம சொல்ல வேண்டியதே இருக்காது. அவ்வளோ ஃபைனாக ஹிட் பண்ணாங்க. நான் என்ன இது எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அந்த நோட்டை எக்ஸாக்டாக ஹிட் பண்ணது சஞ்சனா தான். ஆனால் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாமல் போயிடும். எதர் டெக்னிக்கல் சைடில், ஃபோட்டோகிராஃபி சைடில் நம்ம அதை ஹோல்ட் பண்ணுறது நம்மளால் முடியாமல் போயிடும். இல்லை ஆப்போசிட் ஃபெலோ ஆக்டர்ஸ்க்கு அந்த பொசிஷன்ஸில் இல்லை பிளாக்கிங் சைடில் இல்லை அவங்க டைமிங்கில் ஏதாவது கன்ஃபியூஷன் வரும். சில நேரம் நான் வேறு சில ஆக்டர்ஸோடு போகும்போது 15 டேக் 20 டேக் கூட போகும். அந்த டைம் வரையிலுமே இவங்க அந்த எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணாங்களோ அதை அவங்க கேரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதுதான் சஞ்சனாவோட ஒர்க். ரஞ்சித் தான் ஆக்சுவலாக சார்பேட்டாவில் குட்டியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, கலையரசனோட பேரா. ஸோ ரஞ்சித் இவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்கடா, நீங்கள் நேராக மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அண்ணனாரில் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணேன். இன்னொன்று அவங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேரக்டருக்கு. இப்போது அடிக்ஸோட குடி அதோட இதுலேருந்து அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த வீட்டோட பெண் அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்க. எனக்கு சில இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இங்கே நெக்குக்காக அந்த போன் குட்டி குட்டியாக அந்த போனோட இது தெரியும், ஸ்கின்னியாக இங்கே காலர் போன் இருக்கிறது, அப்படி தான் இருந்தாங்க அவங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப இந்த பெயின் அண்ட் சஃபரிங்கை பேர் பண்ணி ஃபேமிலிக்காக திரும்ப
ரைஸ் அப் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க ஒரு விமன் இருக்காங்களே, நம்ம ஃபேமிலியில் நம்ம சுற்றி நிறைய பேர் அந்த மாதிரியான பெண்களை பார்த்துருப்போம்ல. அந்த பெயினே தான் வாழ்க்கையாக இருக்கும். ஒரு வார்த்தையை ரொம்ப சத்தம் போட்டு பேசிட கூட முடியாது அவங்களால. அந்த மாதிரியான சஃபரிங்லேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட இதை வந்து ஃபிசிக்காக அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. அவங்களோட ஃபிசிக்கு நம்ம இவங்களை வச்சாலே அதை அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணோம். அதே மாதிரி இமோஷன் சைட்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறன் அண்ணன் வந்து ஜே பேபியில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ மாறன் அண்ணன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜே பேபி வந்து ரொம்ப நான் இந்த மாதிரி ஒரு திரைக்கதை எழுதணும்னு ஆசைப்பட்ட ஒரு திரைக்கதை அது. சுரேஷ் அண்ணா அது ஃபஸ்ட்டு படிக்கும் போதே ஐயோ நம்ம எழுதிருக்கணும்ல இந்த கதை. நிறைய படங்கள் நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம், பிரமிச்சிட்டு போய்டும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம படமாக பண்ணணுன்றது வந்து எனக்கு அது ஜே பேபி அப்படி தான் இருந்தது. ரைட்டிங்காக சொல்கிற ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷனை வந்து அந்த படம் பேசியிருக்கோம். ஃபேமிலிக்குள்ளே இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட்டையும் ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து அதுக்கப்புறம் மாறன் இது பண்ணோம். அவர் படம் முழுக்க அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப ஜாலியாக இது பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் இமோஷனையுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த எமோஷன் சைடு ஒர்க் பண்ணது வந்து பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகும். ஜேபிபிலேயே இது ஒர்க் ஆச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அவரை காஸ்ட் பண்ணால் படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்லேயுமே ஒரு 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 குட் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து அவர் வருவார். எது வந்தாலும் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு தெளிவாக யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அவர் இருக்கிறது வந்து வேல்யூ ஆட் பண்ணுன்ற மாதிரி இது பண்ணுவோம். ஆக்சுவலாக அது பெரிய சப்போர்ட்டிவாக இப்போ படம் பார்க்கும்போது அவரோட குட்டி குட்டி கவுண்டர் டைலாக்ஸும் படத்தில் இருக்க அவரோட கேரக்டரும் படம் அதுக்கப்புறம் எடுக்கிற டைம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டினியூஸாக சிரிச்சு தான் இருக்கும் எங்களோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. நான் எப்பயுமே ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் அவரோட இன்ட்ராக்ஷனும் அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம். எனக்கு அது இப்போ பாட்டில் ராதா பண்ணும்போது வந்து ஒரு டைம் எல்லாம் மைண்டுக்குள்ளே தோணும், நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஃபைனஸ்ட்டு காமெடி ஃபில்ம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு ஒர்க் பண்ணோம்ல அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம்ல. இப்போது அந்த மாதிரி ஃபில்ம்ஸ் எல்லாம் ரொம்ப இப்போ காதலிக்க நேரமில்லை இருக்கும், உள்ளத்தை அளித்தா இருக்கும். காமெடி ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பூரா காமெடி ஃபில்ம்ன்ற பேரில் காமெடியாக படத்தை எடுக்கிறாங்க. ஃபில்ம் கேன் பி அ காமெடி ஃபில்ம், பட் அதை நம்ம காமெடியாக எடுக்க முடியாது. ரொம்ப ஃபைனாக சின்சியராக ஊடி ஆலன் ஒர்க் பண்ணுறாரு, பில்லி வைடரோட ஃபில்ம்ஸ் இருக்கும், ஏர்ன்ஸ்ட் லூபிட்ஸோட ஒர்க்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான வெல் கிராஃப்டடாக வெல் ரிட்டன் ஃபில்ம் வந்து நம்ம பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மாறனனோட ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஜான் விஜய் அண்ணா வந்து எனக்கு கபாலியில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இதில் ஜான் விஜய் அண்ணா கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ தான். ஆமாம், அவர் வந்து பாட்டில் ராதாவா குரு சோமசுந்தரம் எப்படியோ அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இந்த படத்துக்கு அப்புறம் மற்றவங்க அவரை பார்க்குறதா இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் சினிமாக்குள்ளே மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸுமே அவரோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் சார்பேட்டால டேடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவரோட கிரேட்டர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது இந்த கேரக்டர் மூலயமா பயங்கரமாக ரிவீல் ஆகும். அது என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க? இத்தோட குடிய விட்டுலான்னா இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னா? அவரோட ப்ரெசன்ஸ் எனக்கு என்னென்னா, அவருக்கு ஒரிஜினலாகவே இந்த கேரக்டருக்கு இந்த படத்தில் இருக்க ஒரு ஃபைனான ஒரு கேரக்டரோட இது வந்து ஒரிஜினல் கேரக்டருக்குள்ளுமே அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் படங்களில் அவர் பேசுகிறதும் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவர் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு இன்சிடென்ட் கபாலி ஷூட் பண்ணும்போது நான் தான் அந்த ஹேர் கட்டு டேட்டூலாம் பார்ப்பேன். ஸோ அவரோட க்ளோஸாக இது பண்ணுவேன். மலேசியாவில் கபாலி ஷூட் முடியும் போது வந்து எல்லா அசோசியேட்ஸோட பெயரும் அவர் கேட்டு வாங்கி பர்சனலாக என்கிட்ட கேட்டு இவனுக்கு ஃபேமிலியில் குழந்தைங்க இருக்காங்களா என்ன எது சொல்லுடா அப்படின்ற மாதிரி எல்லாரோட இது வாங்கி அவங்களுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்சனலாக எல்லாருக்குமே வந்து வாங்கி கொடுத்து, அவர் பயங்கரமான சம்பளம் அப்படிலாம் வாங்கியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் கபாலி டைமில். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு அசோசியேட்ஸு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒருத்தவங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது நம்ம ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஜென்யூனாகவே அவர் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் இருக்க ஒரு பர்சன் தான். அகைன் நான் சார்பேட்டா ஒர்க் பண்ணும்போது நான் காலா முடிச்சுட்டு ரஞ்சித் அவர்கிட்டேருந்து வந்துட்டேன். அப்போது ரஞ்சித் மூலிமா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொன்னார் போல் இருக்கு. அவர் நிறைய எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை 1-2 பேர் பெரிய ஹீரோஸை ரீச் பண்ணி கதை சொல்கிறதுக்காக எனக்காக நிறைய பேரோட பேசி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் அவரோட பர்சனலாக வீட்டுக்கு போவேன், பார்ப்பேன் வேலைச்சேரியில். அங்கே போனோம்னா ரொம்ப நிதானமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் அவருக்கு.
கேஷுவலாக வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் அது வந்து சினிமாவில் அது வந்து கடத்தப்படவே இல்லை. அந்த அந்த அவரோட ஒரிஜினல் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, நான் அதை தான் இங்கே பாட்டில் ராதாவில் கொண்டு வர ட்ரை பண்ணது. அது முடிஞ்ச வரலும் அவருக்கே கஷ்டமாக தான் இருந்தது அதை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபில்மில் வந்து அவர் வேற மாதிரி நடிச்சு அதுக்கே ட்ரெயின் ஆகிட்டாரு. எனக்கு அந்த கேரக்டர் அவர்கிட்டேருந்து கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஜான் விஜயன் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவர் வந்தாலே வந்து அவரோட மற்ற ஃபில்மோட இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால கான்ஷியஸாக இருப்பேன். அவர் சும்மா ஒரு லைட்டாக இப்படி அவரோட ஸ்டைலில் திரும்பினாலே கட் பண்ணிவிடுவேன். அவர் லிப்பை இப்படி பண்ணால் இல்லை பிளிங்க் அன்னெசரியாக பண்ணாலே கட் பண்ணிவிடுவேன். நான் போய்கிட்டே இருக்கும் டேக் அவர் வந்தாலே. அது அவருக்கெல்லாம் 24-25 டேக் போச்சு மேக்ஸிமம். ஒரு நாளாக 11:45 ஆரம்பிச்சு 12:45, 1:45, 2:45 வரலாம் போகுது. டேக்ஸ் போயிட்டே இருக்கு. என்னன்னா இந்த இது வந்து எனக்கு அது இப்போவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் பண்ணுறோம், நான் சொல்கிறத கேட்டு இவ்வளோ தூரம் அவர் பொலைட்டாக ஓகே சரியாடா ஓகே இல்லையா சரி நம்ம பண்ணலாண்டா அப்படின்னு திரும்ப ஒவ்வொரு டைமும் வருவார், பார்ப்பார், ஏன் ஓகே இல்லை அப்படியே கவனிப்பார். சில நேரம் அப்படியே சைலண்ட்டாக திரும்ப ரீடேக்னா என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டுட்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைசியாக ஓகே பண்ணனா மட்டும் எதனால் ஓகே ஆச்சுன்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. லிட்ரலாக ஒரு 100 பேர் 150 பேர் முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவர்ஸ் டுகெதர் இத்தனை டேக்ஸ் போகிறது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது, நம்மளே அந்த பொசிஷனில் இருக்குன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும்ல அது. ஈவன் புது ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி வந்து, ஆனால் அது எதை பற்றியுமே இல்லாமல் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு சேர்ஃபுல்லாக அவர் பண்ணி கொடுத்தது வந்து எல்லாம் ரொம்ப பெரிய குவாலிட்டி தான். அது ஒரு நம்மளோட ஈகோலாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொருத்தவங்களோட விஷனுக்கு சரண்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட். எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது அவர் மேலே. அப்புறம் பாரி ஜமா படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவன் பண்ணியிருக்கான். பாரி வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே வந்து ஃபஸ்ட் என்னோடய செகண்ட் ஷார்ட் ஃபிலிமில் பாரி பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் வந்து காலால் அண்ட் ஜே பேபியில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பாரி கான்ஸ்டண்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பர்சனை. முக்கியமாக காமிக்கலாமே வந்து தன்னை சின்ன வேறு சில விஷயங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் அப்பப்போ காமிப்பான். எனக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக காமிக்கலாக பண்ணிட முடியும் பண்ணுவான் அப்படிங்கிறது என்னால் பாரியோட இதுலேருந்து பேசுகிற டைலாக்ஸ்லேருந்து சின்ன மைம் அந்த மோனோலாக்லாம் பண்ணி காமிப்பான் அப்பப்போ. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாரியை ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பாரியோட கேரக்டர். அது வந்து நான் படத்துக்குமே ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணது பாரி தான். அந்த ஒரு கேரக்டர் வந்து பாரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 months முன்னாடியிலேருந்தே அவன் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான் ஃபிசிக்கை ரெடியூஸ் பண்ணுறது. ஏன்னா குடி அடிக்ட் 24 hours குடிச்சிட்டே இருக்க ஒருத்தனோட ஃபிசிக்கு எவ்வளோ ஒல்லியாக ஒரு வீக்காக இருக்கணுமோ, தாடி மீசை இது பண்ணாமல் ஒரு செம்பட்ட முடியோட அது மாதிரியே தான் அவன் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில நம்ம எழுதி கொடுத்த டைலாக் இருக்கும். அது இல்லாமல் பாரி வந்து பேரலாக அந்த ஒயின் ஷாப்ஸில் அடிக்ஸோட அப்படியே சுற்றுறதுக்கெலாம் சொல்லியிருந்தேன். அதுலேருந்து கவனித்து அவனால் ஓனாக நிறைய டைலாக்ஸ் வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி அங்கங்கே இது பண்ண முடிஞ்சது. அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இதுதான். கேரக்டர்ஸ்க்கும் கதைக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டாக சரியாக இருக்கும். பாரியுமே எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மர். அப்புறம் இவர் பண்ணியிருக்காரு கூட ஒரு முக்கியமான கேரக்டர் மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி. ஓகே. ஆமாம், அவர் வந்து ஹீரோவோட தம்பியாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப இமோஷனலான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆண்டனியோட சப்போர்ட்டுமே பெரிய ஒரு இது. ஃபில்மாக பார்க்கும்போது இதோட வேல்யூ நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஆறுமுகவேலண்ணா இதில் அட்டக்கத்தியில் அப்பாவாக பண்ணியிருப்பார், தினேஷோட அப்பாவா. அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவரெல்லாம் நமக்கு ஆப்ஷனே தோணாது. இன்னொருத்தர் வந்து எப்படி இது பண்ணிட்டு இருப்பாங்களா இந்த டைலாக், இந்த மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அவர். சில டைலாக் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் எனக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஆனால் ஃபைனல் அவுட்டுங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, நம்ம அவ்வளோ டைம் அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணியோ அத்தனை டேக்ஸ் போனாலுமே அதுக்கு அவங்க ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது இல்லாமல் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அபிராமையா அப்படின்ற ஒருத்தர், அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கான். படம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இன்னுமே வந்து பெரிய விசிபிலிட்டி அவங்களுக்கு கிரியேட் ஆகும். குரு சோமசுந்தரம் அவர் வந்து அவர் ஒரு படம் நடிக்கிறாருனாவே அது ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சூஸியாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான பர்ஃபார்மர் அப்படிங்கிறதமே நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இந்த ஸ்டோரி நீங்கள் கொண்டு போனப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் எப்போ உங்களுக்கு வந்தார் மைண்டில் இந்த கேரக்டர் இவர் தான் அப்படிங்கிறது? சோமன் பண்ணுறது வந்து நமக்கு
நான் இனிஷியலாக காமெடியனை வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் யோசித்தேன். ஏன்னா இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இது வந்து காமிக்கல் எபிசோட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சிலது வந்து எமோஷ்னலான எபிசோடும் வரும். ஒரு காமெடியன் வந்து வடிவேல் சார்லாம் சிலது வந்து காமெடியாக பண்ணுவார், அதே படத்துக்குள்ளவே வந்து சில இடம் இமோஷ்னலாக ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக மூவ் ஆகிடுவோம்ல நம்ம. நாகேஷ் சாரோட ஒர்க்கெல்லாம் இருக்கும், அந்த சர்வர் சுந்தரம் அந்த மாதிரி இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்ல. அது மாதிரி யோசிக்கும்போது தான் வந்து ரஞ்சித் ஸ்கிரிப்ட் படித்த உடனே வந்து ரஞ்சித் சொன்னது 100% இது வந்து காமெடியன் வச்சு பண்ணுறது ஒர்க் ஆகாதரா, இது நல்ல ஃபைனான பர்ஃபார்மரால் மட்டும்தான் இது வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து கேரி பண்ண முடியும். அதனால் நமக்கு நம்ம அரைவ் பண்ணதுங்கிறது ஃபஹத் ஃபாசில் அண்ட் தினேஷ், குரு சோமசுந்தரம். ஃபஹத் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்போது, தினேஷுமே வந்து வேறு சில ப்ராஜெக்ட்ஸில் வந்து இதாக இருந்தார். அப்புறம் சோமனனோட போகும்போது சோமனோட போயிட்டு சோமன்கிட்ட கதை சொல்லும்போது அவர் நிறைய இடத்துல ரொம்ப இமோஷனலாக அதை ரிசீவ் பண்ணி அழுதுட்டு இதாக ஆரம்பித்தார். எனக்கு வந்து அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ்டாக ஆகிடுச்சு. ஒருத்தவங்க இதோட கோர் என்னவோ அதை ரிலேட் பண்ணிக்கிட்டு கதை கேட்கும்போதே நானுமே ரொம்ப பயங்கரமாக அப்படியே ஸ்ட்ராங்காக கதை சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் நான் சொல்கிற கதையுமே கேட்டு ஒருத்தன் இமோஷனலாக ஆகிறான் அப்படிங்கிறது வந்து இத்தனைக்கும் அது வந்து வேறு காமிக்கல் எபிசோட்ஸ் தான் நான் சொன்னேன். அவர் கதையோட கோர் என்னவோ அதுலேருந்து அவர் ரிலேட் பண்ணிவிட்டு அவர் பர்சனல் லைஃப்குள்ளேருந்து ரிலேட் பண்ணிவிட்டு அழுதுட்டு ரொம்ப இமோஷனலாக இருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லும்போதே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயுமே ரொம்ப இமோஷனலாக அவர் இது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 100% இவரை வச்சு போகிறது சரியாக இருக்கும். அந்த டைம் தான் மின்னல் முரளி வந்து ஒரு 2-3 months டைம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவரோட ஆரண்ய காண்டம் பயங்கரமாக பிடிக்கும். ஆரண்ய காண்டம் பார்த்துட்டு ஒரு 2-3 years டைமில் வந்து சாலிகிராமமும் விருகம்பாக்கம் சைட்லேயும் ஒரு ரோட் சைடில் வந்து கிரிக்கெட் மேட்ச் போயிட்டுருக்கோம். அந்த கடைக்கு முன்னாடி நின்று பார்ப்போம்ல, சின்ன கடை, டிவியில் பார்ப்போம்ல, ஸ்கோர் என்னன்னு பார்ப்போம்ல, அப்படி நான் நின்று பார்த்துட்ருக்கேன். பார்த்தா பக்கத்தில் இவரும் நின்றுட்டுருக்கார், சோமனன் நின்றுட்டுருக்கார். அப்போ வந்து ஹாய்ண்ணா எனக்கு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் படம் நம்ம ஷூட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு டைம் பேசியிருந்தேன் நான்ட்டு. நன்றிங்க அப்படின்னாரு. நான் இப்போ அனிமேஷன் சைடில் இருந்தேன். அவர் இப்போ அனிமேஷனுக்கு வந்து சில வாய்ஸ் ஆக்டிங் பண்ணணும்ல கேரக்டர்ஸ்க்கு, அந்த மாதிரி தான் நான் அவரை பார்த்தேன். ஆரண்ய காண்டம்ல நீங்கள் கண்ணை மூடிட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸாக மட்டும் இப்போ டாய் ஸ்டோரியில் இந்த ஊடி கேரக்டர் வந்து இவர் டாம் ஹாங்க்ஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டாலுமே அது வந்து அதோட ஸ்பிரிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த வாய்ஸ்லேயே அவங்க அதை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சில பர்ஃபார்மன்ஸால் தான் நேச்சுரலாக ரொம்ப ஈஸியாக சில பர்ஃபார்மன்ஸால் பண்ணிட முடியும். எனக்கு ஆரண்ய காண்டம் பார்த்தப்போ இவர் அனிமேஷன் கேரக்டர்ஸ்க்கு இவரை பண்ண வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோனா அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி. அவர் நான் என்ன படம் பண்ணுறேன் அசிஸ்டண்ட்டாக, நான் சினிமாலே இல்லை அப்போது, கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அதை ஜாலியாக வந்து பேசிட்டு அப்படியே கிராஸ் பண்ணோம். ஒரு 5 minutes இன்டராக்ஷன் அங்கே. இப்போ நம்ம ஒரு லைவில் நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மர். சில டீட்டெயில் வந்து அதுதான் ஒரு பெரிய ஃபைன் ஆக்டர் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வர விஷயம்னு சொல்லிட்டு, ஒரு குடிச்சிட்டு குடிகாரன் செவந்து போன கண்ணோட எப்பயுமே இருக்கிறதுங்கிறது வந்து அதுக்கு சில ஒரு மெனக்கெட்டு ஒரு மேக்கப் மேனோட சில விஷயங்கள் பேசி அப்படி ட்ரீட் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி மேக்கப்புக்குள்ளவும் சரி, அந்த சீக்வன்ஸ் வைஸு இந்த மூடில் இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து கேரக்டர் வந்து ரொம்ப கருத்து போயிட்டு ரொம்ப ஃபேட் ஆகிட்டு குடியே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனப்போ இப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாமே அவர் மேக்கப் சைட்லேயும் சரி குட்டி குட்டியாக அவரோட ஃபிசிக்கலாகவுமே அதை வந்து அவர் ட்ரை பண்ணார், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நெரேட் பண்ணப்போ அவர் எமோஷனல் ஆகிட்டார், அழுதாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே. எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம டீசர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நீனால குரு சோமசுந்தரம் வந்து பேசிகிட்டு இருக்காரு, குடிங்கிறதே ஒரு அடிக்ஷன் தான், குடியில் வந்து அடிக்ட் ஆகாமன்ற டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ அவருக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்திருக்கும் போல, அதனால தான் அந்த ஸ்டோரி பெருசாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மரணம், அதுவுமே குடியால் நல்ல ஃபைனான ஆக்டர்ஸ், அவங்க லைஃப் எப்படி ஒர்ஸ்ட்டாக போய் முடிஞ்சது அப்படிங்கிறதும் வந்து அதில்
பேசியிருந்தார் என்னோட. அதுக்கப்புறம் அவர் லைஃப்புமே எப்படி வந்து அடிக்ஷனால ரொம்ப பேடான ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து மாறினாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருந்தது. அவர் அப்பப்போ சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கான மெயினான டூலே என்னங்க, அவரோட பாடி தானேங்க, அதுதானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் குடிச்சு வந்து என்னோட பாடியை அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இஷ்டத்துக்கு ஃபுல் நைட்டு குடிக்கிறது, அடுத்த நாள் வந்து லேட் நைட் எழுந்து ஒரு ஒர்க்கை வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியாமல், அப்போ தியேட்டர் சைடில் இருந்தாங்க. அதெல்லாமே இது பண்ணதுக்கப்புறம், ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த ஒரு கண்டிஷனில் இருந்து அந்த ட்ரிங்க் அதெல்லாம் விட்டாங்க, சினிமாக்குள்ளே வராங்க. இப்போ நான் பார்க்குறேன்னா இப்போவுமே ஒரு மிட் 40s இருக்க ஒரு பர்சனு எனக்கு ஒரு இந்த டேக்ஸ் வரும்போது சில விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப திரும்ப 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 போகிற மாதிரி ஆயிடுது. ஃபிசிக்கலாக முதல்ல அவங்க எப்படி பண்ணுறாங்க, ரீடேக் போகிறதுங்கிறது வந்து சுற்றி இருக்கவங்களோட ரீடேக் போகிறதுங்கிறது வந்து எப்படி ஆக்டராக எப்படி பார்க்குறாங்கிறது ஒன்று. முதல்ல ஒரு ஃபிட்னஸ் வேணும்ல. நீங்கள் விழுந்து இது பண்ணி ஒரு பக்கத்தில் இருக்க ஆக்டரை பிடிச்சி தள்ளி பர்ஃபார்ம் பண்ணி டைலாகை கரெக்டாக சொல்லி முடிக்கிறதுலாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 டேக் போகுது 12 டேக் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாமினா வேணும்ல. எங்கேயுமே வந்து த்ரூ அவுட் த ஃபில்ம் ஃபிசிக்கலாக ட்ரைன் ஆகிட்டனால முடியலன்ற மாதிரி அவர் இல்லவே இல்லை. அப்போ அவங்க வந்து கான்ஷியஸாக ஃபிட்னஸ் வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்காங்கங்கிறது தானே அர்த்தம். அவர் அந்த இடத்துலேருந்து இப்படி மாறி இருக்காரு அப்படிங்கிறதே வந்து அவரே ஒரு ஃபைனான எக்ஸாம்பிள் தான். நிறையா குடிக்கிறேன் சார், குச்சி குச்சியாக குடும்பம் ஆசைமாக போகுது சார். இந்த ஃபில்மோட ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட் வந்து அவங்களால மட்டுமே ஃபுல்ஃபில் ஆகாது, அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கிராஃப்ட் தான். இந்த படத்தோட ஒரு அன்சங் ஹீரோஸ் இல்லை ரியல் ஹீரோஸாக நான் சொல்கிறது வந்து ஷான் ரோல்டன். அவரோட மியூசிக், நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சென்ஸ்லேருந்து சொல்கிறேன். அதே மாதிரி மியூசிக் சாங்ஸ்லேயுமே சரி திரும்ப திரும்ப அவர் இது பண்ணி கொடுப்பார். எனக்கு வேணும்னா வேணாம் அப்படிங்கிறது தான். நிறைய இதை வந்து அவர் திரும்ப ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மியூசிக் சைடில் நிறைய இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிஓபி ரூபேஷ், சினிமோட்டோகிராஃபர், SRFTIயில் படித்தவர் அவர். கிஷோர் தங்கலான் கேமராமேனோட ஜூனியர் கிஷோர் தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ரூபேஷோட ஒர்க் வந்து ஃபில்ம் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இன்றைக்குமே அந்த ஃபில்ம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த இமேஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான இமேஜாக இருக்குன்னா அது ரூபேஷோட கான்ட்ரிபியூஷன் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கலர் பேலட்ஸாக எப்படி வேணும் இப்படி வேணும், லைட் மூட்லாம் இப்படி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருந்தோம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணோம், ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணோம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருப்பான் ரூபேஷ். ஆனால் அது வந்து நான் இவ்வளோ பண்ணுறேன், இதெல்லாம் நான் இப்படி பண்ணுறன்றதெல்லாம் பேசிக்கிட்டதில்ல, காமிச்சிக்கிட்டதே இல்லை. எனக்குமே அதை ஃபில்ம் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி கிரேட் பண்ணும்போது தான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்ல, அவ்வளோ சைலண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபர். ரூபேஷோட பேட்டர்னா கொஞ்சம் இந்த மும்பையில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி, நமக்கு இதுதான் ஷார்ட் அப்படின்னா அந்த ஷார்ட்டை எவ்வளோ ஃபைனாக டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுல அந்த இடத்துக்குள்ளே போய்டுவோம். லைட்டில் இப்போ லைட் வந்து ஒரு கேரக்டராக நம்ம வந்து சில ஃபில்ம்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ எனக்கு காட்ஃபாதரில் இல்லை ரோட் டு பெர்டிஷன் அந்த மாதிரி சில ஃபில்ம்ஸ்குள்ளெல்லாம் வந்து லைட்டுமே ஒரு ஒரு டைலாக் பேசாததை, டைலாக் இல்லாத இடத்துல அந்த லைட்டே வந்து அந்த இடத்த இது பண்ணுவோம்ல. நிறைய இடங்களில் லைட்டுக்கு வந்து இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, அதை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ஒரு பர்சன். கலர்ஸ் வைஸுமே சரி பயங்கர சென்சிபிளான ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவர். அது இந்த படத்துக்கு ரூபேஷ் மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறதுங்கிறது பெரிய குட் ஃபார்ச்சூன் தான். ரூபேஷோட ப்ரெசன்ஸ் பெரிய வேல்யூ க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா, ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து என்னோட காலேஜில் படித்தான், பெயிண்டிங் படித்தான். நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், அவன் பெயிண்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் மதராஸ் பட்டினம் அதிலெல்லாம் அசஸ் பண்ணி வந்த ஒருத்தவன். ரைட்டர் வந்து அவன் தான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தான். ஓகே, ஆர்ட் டைரக்ஷனாகவுமே வந்து ராஜா வந்து ரொம்ப நல்ல, இப்போ ஃப்ரேம் ஒரு ஷார்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்டுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில் ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை ஃப்ரேமை திரும்ப திரும்ப ரீஒர்க் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இடம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோமா இல்லை லைவா அப்படின்றது தெரியாத அளவுக்கு வந்து ஷார்ட்டுக்கு ஃப்ரேமுக்கு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப கான்ஷியஸாக தொடர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க ஒரு பர்சன். கலர்ஸ் வைஸுமே சரி, இந்த கலர் தாண்டா நம்ம ட்ரை பண்ணோம், இதை ட்ரை பண்ண வச்சு அப்படின்னா அந்த கலரை கிராக் பண்ணுவான். அத்தனை டைம் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சீக்வன்ஸ், நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி கலர் பேலட் இந்த ஃபில்ம் இந்த எபிசோடு இந்த கலர் சீக்வன்ஸில் போகலாம் அப்படின்னும் போது அவனோட கால் நிறைய இருந்தது. காஸ்டியூம் டிசைனர் ஏகன், அகெயின் சவுண்டில் வந்து சுரேன் அண்ட் அழகி புத்தன், அவங்க ரொம்ப பெரிய பெரிய மாஸ் ஃபில்ம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க.
ஆனால் இந்த ஃபில்ம் வந்து ஒரு மிடில் ஃபில்ம் தான். ரொம்ப ஆர்ட் ஹவுஸ் ஃபில்மும் கிடையாது, as well as மாஸ் கமர்ஷியல் ஃபில்மும் கிடையாது. இதோட ஸ்பேஸ் என்ன, இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் as well as ஒரு ஃபைனான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் க்ரியேட் பண்ணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்குள்ளே. இது ஒரு சின்ன ஃபில்மு, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கல. இதோட ஃபில்மோட இன்டென்ஷன் என்ன, இது என்ன ஃபில்மாக மாறப்போகுதுங்கிறத முன்னாடியே அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இது என்ன வேல்யூ க்ரியேட் பண்ண போகுது சொசைட்டிக்குள்ளங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப கிராஃப்டை டிஃபைன் பண்ணது, ஒரு ஃபைனான ஒர்க்காக மாறுறதுக்கு வந்து இவங்களோட ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபினட்டாக இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீசர் பார்த்துட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருந்துச்சு. இப்போ இந்த இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அது இன்னும் 2 மடங்கு அதிகமாகிருக்கு. ஸோ ஒரு படமாக ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு வந்திருக்கு. படம் பார்த்துட்டு இதே போல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.